மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல பார்த்தீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ல யார் உண்மையாலுமே நல்லவங்க, யாரு நல்லவங்க மாரி நடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கான, அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய ராசிக்கு வக்ரம் பெற்ற சனியின் 3ஆம் பார்வையும், உச்சம் பெற்ற குருவின் பார்வையும் சேர்ந்து அமைவது ஓரளவுக்கு உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள். உங்களுக்கு தெரியாத திரைமறைவில் நடந்த விஷயங்களை கூட தெரிந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு உங்களை தேடி வரும். எடுத்த முடிவில் ஒரு தடுமாற்றம், முடிவு எடுப்பதிலேயே பிரச்சனை அல்லது முடிவு எடுத்துட்டு அதுல ஒரு தடுமாற்றம், நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டை மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகபட்சம் நடக்கும் இந்த மாதம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியில் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து ராசியை பார்ப்பது எப்பவுமே ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு மானசீக குருவாக யாராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குருநாதராக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ அல்லது உங்கள் தொழில் நிறுவனத்திலேயோ உங்களுக்கு குருநாதரா யாராவது ஒரு கைடு யாராவது இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு திடமான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாகனம் டெலிவரி எடுக்கிறது அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள், இதுல முதலீடு செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடிந்த அளவு மகர ராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட்ல தவிர்ப்பது நல்லது. 5ஆம் அதிபதி இந்த மாதம் முழுக்கவே நீச்ச பலத்தில். எனவே முடிந்த அளவு பங்குச்சந்தை அப்படிங்கிற விஷயம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதகமாக இல்லை. முடிந்த அளவுக்கு பங்குச்சந்தை பக்கமே போகாம இருப்பதே மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது. ப்ரொஃபஷனலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களுடைய முதலீட்டின் வேகத்தை குறைத்து நீங்க முதலீடுகள் ட்ரேடிங் செய்யறது நல்லது. மகரத்திற்கு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம். 7ஆம் இடம் திருமணத்திற்குரிய ஸ்தானம். 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது குரு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சஞ்சலங்கள், பிரச்சனைகள், எடுத்த முடிவுகளில் மாற்றம், திருமணம் உறுதி வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் டேட் சேஞ்ச் ஆகிறது அல்லது மணமக்களுக்கே பிடிக்காம போறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு வரலாம். ஆல்ரெடி திருமணமான இளம் வயது மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். திருமணத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துடலாம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பார்ட்னருக்கு, உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது இந்த மாதம் இருக்கக்கூடிய சிக்கல்களை கொஞ்சம் குறைக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் கேதுவுடன் சஞ்சாரம். இந்த அமைப்புல பார்க்கும் பொழுது சில மகர ராசி அன்பர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஒற்றை தலைவலி அல்லது முதுகெலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே ஆரோக்கியத்தை, குறிப்பா கண் சம்பந்தமான விஷயங்கள், இப்ப ஏதாவது நீங்க ஐ செக்அப் பண்றதுனால இந்த மாதம் மகர ராசி அன்பர்கள் செய்வது ஒரு அற்புதமான பரிகாரமாகவும் உங்களுக்கு அமையும்.